பண்ணும்போதே கல்யாணத்துக்கு மண்டபத்தை புக் பண்ணிருக்கேன். அதை நினைச்சாதான் எனக்கு நெஞ்சு வலிக்குது. அப்படி மவளை உன்னை என் கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் இல்லடி, ஓடி வீட்டை விட்டு அப்படின்னு. நீங்க ஃபுல்லா உங்க வீட்ல இருக்க மாட்டீங்களா? ஏன் நீங்க இங்கேயே இருக்கீங்க? இதுக்கு வேணா ஒரு டைட்டில் வச்சிடலாம். ஆ நான் என்ன சொல்றேன்னா, லவ் பண்ணும்போதே கல்யாணத்துக்கு மண்டபத்தை புக் பண்ணிருக்கேன். ஆமா, என்னை கல்யாணம் பண்ணணும். மண்டபத்தோட ரேட் எல்லாம் முதல்ல வாங்கி வச்சுட்டு இந்த ரேட் ஃப்ரீயா இருக்கு, ஓகே இந்த ரேட் முகூர்த்த ரேட்டா இருக்கான்னு பாருங்க, அப்படி புக் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட். என்ன கேட்டா நான் இந்த பிளாக் டிக்கெட் மாதிரி நான் இதை ஒரு தொழிலா ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். எப்படின்னா அடுத்த வருஷம் ஃபுல்லா மண்டப டேட் எல்லாம் 5000 ரூபா தான் அட்வான்ஸ் கேட்குறாங்க. ஸோ 5000 ரூபா கொடுத்து ஒரு 10 டேட்டை புக் பண்ணிட்டு எவனுக்காவது மண்டபம் வேணும்னா என்கிட்ட வாங்க, அங்கே 50000 ரூபானா இங்கே 1 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலான்னு இருக்கேன் பிளாக்ல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். குட் ஐடியா, நல்ல பிசினஸ். ஸோ இப்போ வந்து மண்டபம் புக் ஆயிடுச்சு, டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது மட்டும் தான் நடந்திருக்கு. இன்னும் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து புக் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் என்னடானா ஒரு 20-30 நாள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். தனானி வந்து நோட்டும் பெண்ணுமாவே சுத்திட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னே தெரியல எனக்கு. அதோட தான் தூங்குறா, தூங்கிக்கிறா. நான் கூட எது பாட்டு கிட்டு எழுதி மனப்பாடம் பண்றாங்களா இல்ல டைலாக் இல்ல கண்டென்ட் எழுதுறாங்களோ நான் நினைச்சிட்டு டெய்லி வந்துட்டு வாப்பா உட்கார்ந்து எழுதலாம் அப்படிம்பே. சரி, நான் எழுதுனதுல இருந்தாது மாத்தி வேற ஏதாவது எழுதுவாங்கன்னு பார்த்தா திரும்ப மண்டபம், திரும்ப சாப்பாடு, திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதே தான் வருது. முடிவு ஆக மாட்டுக்கு. நான் என்ன செய்யறது? படுத்துக்கிறியா? சரி படுத்து. நவம்பர் படுத்துக்கோங்க. 10 இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு தயவு செஞ்சு ப்ரே வராது. இதுக்கப்புறம் வராது ப்ளீஸ். வராதுன்னு சொல்லாத கடவுளுங்க. வராதா போணும் தெரியுமா? இப்போ கூட தடங்கள் நாங்க ஒரு 30 நிமிஷம் பேசிட்டோம். அதுல 15 நிமிஷம் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகல. ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லி தான் இப்படி நாளை கடத்திட்டாரு. இருக்கலாம். இதுதான் லாஸ்ட் டேட். இந்த டேட்ல கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த டேட்ல உனக்கு ஏதோ இருக்குப்பா, இந்த ரேட் வேண்டாம்ப்பா, இந்த ரேட் வச்சுக்கோப்பான்ட்டு ஆண்டவரா நம்ம முருகரா கொடுத்தாரு. அவ்வளவுதான். இந்த 2 பேருமே நம்ப மாட்டாங்க. சோ ப்ளீஸ் இக்னோர் திஸ் டாபிக். நெக்ஸ்ட் போயிடலாம். சரி ஓகே. அதான் இதுக்கப்புறமாவது மாற்றக்கூடாது. நவம்பர் 10 ஃபிக்ஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. நவம்பர் 10 மேரேஜ். உங்கள் எல்லாரோட வாழ்த்துக்களும் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவை. உங்கள் வாழ்த்துக்கள் வேணும். மரியாதை கொடுக்கலன்னு நினைச்சுக்காதீங்க. நாங்க அந்த 30 நிமிஷம் பேசணும்ல, அதுல படுத்துக்கோங்க. அதுலயே ஓஞ்சிட்டாங்க. அது ரெக்கார்ட் ஆகலன்னு சொன்ன பாருங்க. அவ்வளவுதான் அப்செட் ஆயிட்டாங்க. இவ்வளவு நேரம் பேசி, ஏன்னா அம்மா வந்து 8:30 போய் தூங்கிடுவாங்க. முடியாம தான் உட்கார்ந்துட்டே இருக்காங்க. எங்களுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ கல்யாணத்துக்கு மண்டபம் மட்டும் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இன்னும் செலவை பத்தி சொல்லு. என்னென்ன செலவு தொட்டிருக்கோம்? அதுதான் எனக்கு. அதான் நான் எழுதி வச்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் காசு தருவாங்களா? எனக்கு அதான் ஒண்ணுமே லட்சத்துக்கு கீழே வர மாட்டேங்குது. அதை நினைச்சாதான் எனக்கு நெஞ்சு வலிக்குது. அப்படியே எனக்கு அதுவும் புரியாத புதிர். எப்படியப்பா 10-15 பிள்ளைகள்லாம் பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. எங்க அம்மா கூட எல்லாம் பிறந்த 7 பேர். நம்ம அம்மா காலத்தோட இப்பவே எத்தனை பேர் வீட்டுல அந்த மாதிரி இருக்கு. இப்ப கூட இந்த நகை இதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்றவங்க கம்மி ஆயிட்டாங்க. இப்ப நம்ம வீட்லயுமே அப்படிதான். நகை அதெல்லாம் சேர்த்தோம்னா அவ்வளவுதான். 10 புடிங்கிட்டு பேரும் ஒவ்வொருத்தரும் 50 பவுன் போடுறாங்க. 50 பவுன் நகை போடுறவங்க எல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு. நகை போடுறதோட மட்டுமில்ல அந்த மாதிரி பெருசாவும் பண்ணணும். 50 பவுன் நகைனா 40 லட்ச ரூபா ஆச்சு. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, அப்படி நீங்க சிறுக சேர்த்து 50 பவுன் நகை சேர்த்து அப்படி அந்த பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அது பேர் வியாபாரம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி நகை சேர்த்து நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? அப்படி சரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அவங்க நல்லா வச்சு பாத்துக்குவாங்களா? இங்க ரித்தனியா மாதிரி எத்தனை பேர் இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. ரித்தனியாக்கு அப்புறமே நிறைய கேசஸ் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி வந்துட்டாங்க. முதல்ல அது என்ன பழக்கம்னு தெரியல. நான் மணி எல்லாருமே வந்துட்டு கடவுளுக்கு இந்த நடந்து போறது, கடவுளுக்கு உண்டியல்ல போடுறது, இதே வந்து எதிர்ப்பு. இது என்ன இப்படி எல்லாம் பண்ணாதான் வந்து கடவுள் கொடுக்கணும் அப்படின்னா கடவுளே பிசினஸ் பண்ற மாதிரி தான். அப்ப நீங்க பொண்ணையே வியாபாரமா தான். பொண்ணுக்கு வந்து இத்தனை நகை அங்க பாரு. இவளுக்கெல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டேன், உங்கள் அப்பா கிட்டலாம் ஏதாச்சும் கேட்ட அது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கே அது உடன்பாடு கிடையாது. இந்த நகை போட்டு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது உடன்பாடு கிடையாது. நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை அப்படி ஏதாச்சுன்னா எத்தனை லட்சம் கடனில் உட்காரணும்? யாத்தா அந்த கடன் அடைக்கிறதுக்கே ஆயுசுல உழைக்கணும். இவ சொல்லிட்டு இருக்கா. இன்னொன்னு ஒரு சில பேர் வீட்டுலலாம் வந்துட்டு சின்ன வயசா இருக்கும் போதே பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுனா சின்ன வயசா இருக்கும் போதே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க நகைய. அது என்னன்னு கேக்க ஒரு நிமிஷம் இருங்க. அந்த நகைய சேர்த்து வச்ச நகைய ஒரு சில வீட்டுல பொண்ணுக்கு கட்டி கொடுக்கும் போது போட்டு விடுவாங்க. கல்யாணத்து அன்னைக்கு தான் நகை வாங்குவாங்கன்னு கிடையாது.
வயசுக்கு வரும்ல பிள்ளை, அப்ப இருந்தே அந்த பிள்ளைக்கு சேர்க்க அது ஆரம்பிச்சிருவாங்க. என்ன என்ன வயசுக்கு வந்ததுல இருந்து எதுக்குன்னு கேக்குறேன். சரி சேர்த்து வைக்கிறாங்கல்ல, அதை வச்சுட்டு அவரு ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பெருவ பாரு. நான் சொல்றேன்ல என் பிள்ளைய மவளை உன்னை என் கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் இல்லடி, ஓடி வீட்டை விட்டு அப்படின்னு துரத்திடுவேன் நான் நகை போட்டு தான் போறோம். அப்படி அவன் நகை போட்டு அதான் நான் சொல்றேன்ல நாளைக்கு வர்றவன் நகை போட்டாதான் உன் பிள்ளைய ஏத்துக்குவேனா உன் இதே வேண்டாம் நான் மயிரே அடிச்சு துரத்திடுவேன். இங்க பாருங்க, உனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும்னு இல்லம்மா. என்ன மனசாட்சி நகை போட்டு கட்டி கொடுக்க நான் என்ன பிள்ளைய விக்கிறேனா? பட்டிமன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸ்டாப். இல்ல நகை வந்து பொம்பளை பிள்ளைங்க ஆசை போட்டா வாங்கி கொடுக்கலாம். திரும்ப கல்யாணம் நம்ம சம்பாதிச்சு எங்களுக்கு தான். அவன் புருஷங்களை எதுக்கு வரான்? அப்புறம் அவன் ஆம்பளை தானே. அவன் ஆம்பளை வந்து தானே கட்டி கொடுக்கும்போது நம்ம பிள்ளை சும்மா அனுப்போம், நீ அனுப்ப மாட்டியா? அவன் அப்படி கேட்கானா நாளைக்கு அடகு கடைக்கு போகுதுன்னு அர்த்தம். அவன் அதுக்கு தான் கேட்பான். ஒரு நிமிஷம், மாப்பிள்ளை வீட்ல இருந்து நகை கேக்குறவங்க இங்க கம்மி தான். ஆனா இங்க இருக்கிற தகப்பன்கள் ஜாஸ்தி இருக்கிற பேர் எப்படின்னா, நீங்க சொல்றீங்க இல்ல அப்படிலாம் இல்ல கிடையாது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து சேர்த்து வச்ச நகையை நம்ம பிள்ளைய சும்மா அனுப்ப கூடாது. இந்தாமா இது நான் உனக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன், இதை போட்டு போமான்ட்டு தான் அனுப்புறவங்க. சரி அப்படியே அனுப்புறாங்கல்ல, நகை போட்டு அனுப்புறாங்கல்ல, அதையே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைட்டு கொடுக்காங்க, பொண்ணே வச்சுக்கலாமே. வச்சுக்கலாமா? எந்த பொண்ணு? அவன் நாளைக்கு கட்டிட்டு வர பொண்ணே வச்சுக்கலாமே. நான் ஏன் பொண்ணு கொடுப்பேன்? அதுதான்மா, அதை ஏன் வீட்டுல ஓரமா வைக்கிறதுக்கு உங்க அப்பா எதுக்கு 5 வருஷம் கடன் கட்டணும் உட்காந்து? இல்ல எங்க அப்பா வந்து நான் வயசுக்கு வந்ததுல இருந்து சேர்த்து வச்சிருக்கோமா ஒரு நகை, அந்த நகை எனக்கு கொடுக்கும். இந்தாமா நான் இது நாள் வரைக்கும் உனக்கு சேர்த்து வச்ச நகை நீ வச்சுக்கோன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குது. சரி, அந்த நகையை நான் பத்திரமா வச்சு அப்புறம் நான் என்ன ஆம்பளை? நான் என் பிள்ளைக்கு நான் நகை சேர்க்க முடியல, நான் என்ன ஆம்பளை? நீ நகை சேர்க்க முடியாது நான் சொல்லல. இப்போ நீங்க வந்து வேலைக்கு போறீங்க, நீங்க நகை போடுறீங்க என் பிள்ளைக்கு. நான் வந்து வேலைக்கு எங்க அப்பா கொடுத்த நகை நான் என் பிள்ளைக்கு போடுறேன். அப்படி ஏன் போடணும் கேட்க முதல்ல. இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு 10 பவுன் போடணும், 20 பவுன் போடணும்னா அதை சேர்க்க முடியலன்னா இவன் என்ன ஆம்பளை? இவனுக்கு எதுக்கு நகை போட்டு கட்டி கொடுக்கணும்? நகை போட்டு கட்டி கொடுக்குறவங்க வந்து பொண்ணுக்கு போட்டு கட்டி கொடுக்கல, பையனை பொண்ணா மாத்தி அவனுக்கு தான் கொடுக்குறாங்க. அதான் உண்மை. என்னன்னா நகை போட்டு அழகு பார்க்கலாம் பொண்ணு. ஆமா, ஆனா அது அவங்க உழைச்சது அவங்களுக்கு தான். இந்த இப்ப கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்கல, இதுதான் அழகு. இவ்வளவு தண்டிக்கு போட்டதுனா அது அழகு கிடையாது, அது ஆடம்பரம். இப்போ வந்துட்டு எங்க வீட்லயே வந்து நிறைய யாரும் போட்டுட்டு இல்ல. நான் சொல்றது உங்க வீட்டுல நிறைய போடுறாங்களா கம்மியா போடுறாங்களா இல்ல, இதுதான் அழகு. இங்க உள்ளவங்க சொல்லுங்க, எத்தனை வீட்டுல கல்யாணத்தை நடத்திட்டு 10 வருஷம் 15 வருஷம் அந்த கல்யாண கடன் அடைச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்தே கேக்குறவங்க. அத நானே அதுக்கு அகைன்ஸ்ட் தான். ஆனா தான் பொண்ணுக்கு சேர்த்து வச்சு இது நாள் வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த நகைய தான் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது இந்த அம்மா இது நான் உனக்கு சேர்த்து வச்சதுன்னு அன்பளிப்பா கொடுக்குற நிறைய தகப்பனும் இருக்காங்கன்னு சொல்றேன். அதைத்தான் நானும் என்ன சொல்றேன்னா, அத்தனை வருஷமா சேர்க்கறதே தப்பு. நம்ம வந்து இதுக்குள்ளேயே பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறோம். சில மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் இவ்வளவு தரணும், இந்த கார்டு தரணும், இது மாதிரி பேசுறதுதான் தப்பு. அதுதான். ஆனா அவங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் ரெடியா? இங்க பாருங்க, இங்க வந்து முதல்ல இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவங்க செய்யறது செய்யட்டும், அது அவங்க விருப்பம்னு சொல்றோம்ல, அதுவே அசிங்கம். நீ செய்யக்கூடாது. பிள்ளைய நான் பொண்டாட்டியை ஏத்துக்கிறேன்னா அவளுக்கு செய்ய முடியல, நான் என்ன ஆம்பளை? அது செய்யறது செய்யாத உங்க விருப்பம் அப்படின்னு சொல்றதே முதல்ல வந்து இந்த தப்பிக்கிறதுக்கான வழிதான். ரீசெண்டா கல்யாணம் முடிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க, இல்லைன்னா உங்க அண்ணன் தம்பிங்களுக்கு இல்ல அக்கா தங்கச்சிங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அப்ராக்சிமேட்டா எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மட்டும் தான் பில்லு இவ்வளோ எகிருதா, இல்ல எல்லாருமே அப்படிதான் அவ்வளவு செலவு பண்ணி தான் நடத்தி முடிச்சிருப்பாங்களான்னு. வித்தவுட் இதை நகையை சேர்க்காம சொல்லுங்க. ஏன்னா அந்த டாபிக் உள்ள போவேன்னா நகை சேர்க்க வேணாம். நகை சேர்க்காம உங்களுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையா அது ஒரு பெரிய குழப்படிதான். பட்டு புடவை பொண்ணுக்கு எடுக்கிறது, மாப்பிள்ளை எடுக்கிறது, அப்புறம் சொந்த பந்தத்துக்கு எடுக்கணும், ட்ரெஸ், இது பத்திரிகை, மண்டபம், வாழை இலை, பந்தல் பண்ண பந்தல், ரேடியோ செட்டு, சாப்பாடு, இது டிஜே வேற வந்துருச்சு. ஆமா, டெக்கரேஷன் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னும் சில பேர் வீட்ல இருந்து வெளியில இருந்து கூட்டு வரதுக்குலாம் வேன், இன்னும் ஒரு 2 மணி நேரம் மேக்கப். கல்யாணத்துக்கு மேக்கப்பே வேண்டாம் போங்க. இப்ப வந்து எல்லாரும் வந்து ஒரு மேக்கப்புக்கு கூட என்ன தனாக்காவை இப்படி குடும்பப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லணும். சிம்பிள் மேக்கப்ல எல்லாரும் அழகா தான் இருப்பாங்க. நானே இப்ப சிம்பிள் மேக்கப் தான் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிள் மேக்கப்னா ஐலைனர், காஜல் அதான் போட போறேன். காஜல், அப்புறம் பான்ஸ் பவுடர். ஆள பாருங்களேன். எப்படியும் சாரி கிராண்டா தான் கட்டுவீங்க, அதுலயே வந்து அழகா தான் தெரிவிங்க. அதே போதும் என்னை கேட்டா. இல்ல இவளே நிறைய கல்யாணத்துல மாதிரி இந்த அக்கா என்ன இப்படி இருக்காங்க, கல்யாணத்துக்கு அழகா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் வந்து மேக்கப் சரி இருந்திருக்காதுப்பா. நான் எனக்கு அடிச்சு சொல்றேன்,
கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி கொஞ்சம் மேக்கப் கம்மி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு இவ சொல்லை புலம்பலையாக்கும் என் பேரை நான் மாற்றிக்கிறேன். நான் reels எடுத்துறேன். அதுல வந்து நான் ரொம்ப ஷாரா தான் இருக்கேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நான் கரெக்டா தான் புக் பண்ணுவேன். அதனால ஸ்கின் ஃபினிஷா தான் பண்ணுவேன், நான் சிம்பிளா தான் பண்ணுவேன். லேஷஸ் கூட நான் வைக்க மாட்டேன்ப்பா. போதுமா? அப்பா நான் போய் படுக்க போறேன். ஏதோ சரி ஓகே. நாங்கள் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் எல்லா குடும்பத்துலேயும் கல்யாணம்னு வரும்போது எத்தனை தடங்கள் இருக்குமோ அத்தனை தடங்களையும் தாண்டி எங்களுக்கும் 1008 தடங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு சிலர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சிலர்னாலும் பாயிண்ட் பண்ணுறோன்னு சொல்லிடுவாங்களே, ஏதோ ஒன்று நிறைய தடங்கள்லாம் தாண்டி தான் நாங்களும் கல்யாணம் பண்ணுறோம். இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு மண்டபம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் படுற எல்லா ஸ்ட்ரகிளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஏன்னா அடுத்தது நீங்க கல்யாணம் ஏதாவது ஒண்ணு நடத்துறீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவன் படாதாடா நான் பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்ல, அதுக்காக நாங்கள் இது எல்லாத்தையும் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் கல்யாணத்தப்போ பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் அடுத்த தடங்கள் 71 நினைக்கிறேன் தடங்கள். ஸோ நீங்களும் உங்கள் சைடில் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதை சொல்லுங்கள். அதை பார்த்து நான் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்குவேன். சரி எல்லார் லைஃப்லையும் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். உங்கள் கஷ்டத்தில் நான் வந்து இன்பம் அடைகிறேன்னு நினைக்க வேண்டாம். அது வந்து இன்பம் கிடையாது, ஆறுதல். எல்லார் குடும்பத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேன். இன்னொன்னு இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது பட்ஜெட்டை பத்தி பேசலாம் தான் ஆரம்பிச்சோம். ஆனா இதுவே இவ்வளவு பெரிய டாபிக்கா போயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு பட்ஜெட்டுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஆகுது, அடுத்தடுத்தது என்னென்ன நடக்குதோ எல்லாமே அப்டேட்டா உடனே நம்ம தருவோம். இவங்க 2 பேர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. தரலன்னா இவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக அவங்க சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக கல்யாணம் முடிச்ச யாராவது இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சஜஷன்ஸ் சொல்லுங்க. இப்படி பண்ணுங்கம்மா, இது பண்ணுங்கம்மா, இவங்ககிட்ட கேளுங்கம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க என்ன சஜஷன் சொல்லுவாங்க, நீங்க ஃபுல்லா உங்க வீட்ல இருக்க மாட்டீங்களா, ஏன் நீங்க இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க எதுக்கு இங்கே இருக்கீங்க, உங்க வீட்ல போய் இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாவாச்சு காசு சேர்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் ஒண்ணா இருக்கும். அதனாலதான் ஒண்ணா இருக்கிறோம். இது நாங்க வந்து உங்களை கிண்டல் பண்றோம் அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரமோஷன்ஸ் பண்றதுனாலதான், வீடியோஸ் பண்றதுனாலதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் எங்க கல்யாண காசு. இப்போ தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன். இது வந்து நான் பெருமையாகவே சொல்லிக்குவேன். நாங்கள் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுற காசில் 1 ரூபா காசு கூட கடனாக வாங்கலை. எல்லாமே நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு இந்த ஒரு 4 மாதமாக சேர்த்த காசு மட்டும்தான். வீட்டு சைட்லேருந்தும் என் வீட்டு சைட்லேருந்தும் யாருமே எங்களுக்கு ஹெல்ப் நாங்களும் கேட்கல. தனா வீட்டு சைட்லேருந்துமே யார்ட்டையுமே நாங்கள் ஹெல்ப்பாகவும் கேட்கல, பணமும் வாங்க போகிறதும் இல்லை. நாங்கள் உழைக்கிற காசை வச்சு தான் எங்கள் கல்யாணத்தை பண்ணணுங்கிறதுனால தான் இத்தனை நிச்சயம் ஆனதுக்கப்புறம் இத்தனை நாளாக நாங்கள் கேப் எடுத்தோம். அதனால 2 பேரும் ஒன்றா இருக்கும். அதனால 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றபடி அவங்க வந்து வீடியோஸ் முடிச்சதுக்கப்புறம், அவங்க வேலை முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் இருப்போம். என்னடா இவங்க ரொம்ப புலம்பிட்டே இருப்பாங்க போல இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். நீங்கள் உட்காந்து பாருங்க. இது கல்யாணம் முடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக பார்ப்பாங்க. முடிக்க ஒரு டயலாக் சொன்னீங்களே, என்னது கல்யாணத்தை அதான் நீங்க கட்டிப்பாரு கல்யாணம் முடிச்சுப்பாரு. அதனாலதான் முதல்ல நீங்க லவ் பண்ணும் போது எப்ப கல்யாணம் பண்ண போறீங்கன்றத பிக்ஸ் பண்ணிட்டு மண்டபம் புக் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருங்க. காசு சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. நான் உங்களுக்கு சிம்பிளா ஐடியா சொல்றேன் மக்களே. இந்த காசு சேர்க்கறது, பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றது இதெல்லாம் தேவையில்லாத வேலை. திடீர்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தாலியை கட்டிட்டு வந்து நின்றுங்க. ஒருவேளை உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி பணம் இதெல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா ரிசப்ஷனை பெருசா நடத்திக்கோங்க. நீ சொல்லிடுவ ஈஸியா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தாலி கட்டிக்குவாங்கன்ட்டு. இப்ப கவின் கொலவல அப்படிம்பாங்க. இப்ப வந்து தாலி கட்டிட்டு மணியண்ணா தான் எங்களுக்கு இந்த ஐடியா சொன்னாங்க அப்படிம்பாங்க. என்ன செய்வீங்க? இந்த கவின் கொலை வழக்கு மாதிரி அவனுக்கு பாட்டு பண்ணிட்டு போயிடுவானுங்க. கேட்டா வந்து எங்க ஜாதி அது இதுன்னு போயிடுவானுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்க பேரண்ட்ஸும் ஸ்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா, உங்க பேரண்ட்ஸ் 2 வீட்லயும் சம்மதமா இருந்துச்சுன்னா சம்மதன்ற மாதிரி ஊர்ல காமிச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. ஐயோ எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னே பில்டப் பண்ணுங்க. அவங்களையும் அப்படியே பில்டப் பண்ண சொல்லுங்க. திடீர்னு 2 பேரும் ஓடி போய் தாலி கட்டிட்டு இந்த ஊர்க்காரங்க மத்தியில நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணீங்கனாலும் அப்பா அவனுக்கு வந்து ஆளோ முத்தியா அப்படிம்பாங்க. நீங்க செலவே பண்ணலனாலும் கஞ்சப்பைய கல்யாணத்துக்கு கூட செலவு பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க. அந்த பேச்செல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஒரு 4 நாளைக்கு என்னம்மா பொண்ணு இப்படி பண்ணிருச்சாமே, மாப்பிள்ளை இப்படி பண்ணிருச்சாமேன்னு கேட்பாங்க. பேரண்ட்ஸ்ட்ட மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லி வச்சுட்டு சிம்பிளா முடிங்க கல்யாணத்தை. என்ன உங்க லைஃப் லாங் மெமரிஸா இருக்க போது போட்டோஸ் தான். அது வந்து ஒரு போட்டோகிராஃபியை வச்சு 4 பேர் வாழ்த்து டெய்லி வீடியோ கொடுக்குறோம், டெய்லி புலம்ப போறோம். ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும் இல்ல, சந்தோஷமா எது நடந்தாலுமே சொல்லுவோம்.
என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு ரெகுலரா வீடியோ வரும் இவங்க சேனல்ல. மொத்தத்துல எப்படா இவன் கல்யாணம் முடிஞ்சு தொலையும், எப்பா இவன் வீடியோ போட்டே சாவடிக்கிறான்டா சாமி அப்படின்னு இப்பவே நீங்க புலம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க புலம்ப தெகட்ட வீடியோ போடுவோம். ஆமா, ஏன்னா இது வந்து லவ் பண்றவங்க அடுத்து கல்யாணம் பண்ண போறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். கல்யாணம் பண்ணவங்களுக்கும் இது நம்மளுக்கும் இப்படிதான் நடந்துச்சுல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். சோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க, எல்லா இனிமேல் நடக்கிறது எல்லாத்தையுமே பாருங்க, சஜஷன்ஸ் கொடுங்க. இதுக்கு வேணா ஒரு டைட்டில் வச்சிடலாம், கல்யாண கூத்துக்கள்னு சொல்லிட்டு சீரிஸ் வந்து சீரிஸ் கல்யாண கூத்துக்கள் சீரிஸ் 1 இது. ஆமா, இனிமேல் பார்ட் 2 பார்ட் 3 எல்லாமே வரிசையா வரும். இதுல வந்து என்னோட மேக்கப் இத மட்டுமே தனியா ஒரு சீரிஸா இவங்க பண்ணுவாங்க. எனக்கு தெரியும், நல்ல கன்ஃபார்மா தெரியும். எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்த்தா ஒரு 150 சீரிஸ் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்க. இன்றும் ரசிகர்களின் ரசிகனா டாடா சொல்லி நீங்க சொல்லுங்கம்மா. டாடா பாய். அம்மா ரசிகர்களின் ரசிகையாகன்னு சொல்லுங்க. அம்மா நம்பர் என்ன சொல்லு? ரசிகர்களின் ரசிகையாக. ரசிகையாக. ரெடியா? என்றும் சொல்லுங்க. என்றும் ரசிகர்களின் ரசிகையாக. பாய். ஓகே டன்.